அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வல்லினம் மிகு இடம் மிகா இடங்கள் பற்றிய வீடியோ தான்ப்பா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு சேர்த்தெழுக பிரித்தெழுக சந்திப்பிழை திருத்தி எழுதுக அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் இல்லைங்களா? அதிலெல்லாம் இந்த வல்லினம் மிகு இடம் மிகா இடங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணும்ப்பா. அதனால் இதை வல்லினம் மிகு இடம் மிகா இடம் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம பிளேலிஸ்ட்டில் வல்லினம் மிகு இடங்கள் நம்ம ஷார்ட்கட்டோடு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவில் மிகா இடங்களும் சேர்த்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், வல்லினம் மிகு இடங்களில் என்னென்ன வரும் அப்படின்னு திரும்ப ஒரு ரிவைஸ் மாதிரி பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நிலைமொழி சொல்லுக்கு பின் வருமொழி சொற்கள் வந்து புணரும் போது, அதாவது நிலைமொழியாக ஒரு சொற்கள் இருக்குல்ல, அதில் வருமொழியாக ஒரு சொற்கள் வந்து புணரும் போது இக்கு இச்சு இத்து இப்பு ஆகிய வல்லொற்றுக்கள் வல்லொற்று எழுத்துக்கள் வந்தால் வல்லொற்றுக்கள் எழுத்து சில இடத்துல மிகுந்து வரும், சில இடத்துல மிகாமலும் வருங்கிறாங்க. அதாவது இந்த இக்கு இச்சு இத்து இப்புன்னு நீங்கள் படிக்கிறத கசதபன்னு படிச்சுக்கோங்கப்பா. அப்படி படிச்சிங்கன்னா உங்கள் மனசில் கொஞ்சம் எளிமையாக நிற்கும். அப்படி கசதப அப்படிங்கிற எழுத்து வரும்போது சில இடத்துல வல்லினம் மிகவும் செய்யுமா, சில இடத்துல மிகாமலும் வரும் அப்படிங்கிறாங்க. அப்படி வல்லினம் மிகுந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு பேர் வல்லினம் மிகுனும், வல்லினம் மிகாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்னு சொல்லி பொருள் சொல்கிறாங்க. இப்போ வலி அப்படின்னா அதுக்கு வல்லினம் அப்படிங்கிற பொருள் இருக்குது, சரிங்களா? இப்போ வல்லினம் மிகு இடங்கள் பார்க்கலாம். நிலைமொழி உயிரீற்று சொல்லின் பின் வல்லினம் இந்த கசதப மிகும். அதாவது நிலைமொழி உயிரீற்று சொல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து மறுமொழியில் வர்ற சொல்லோட சேர்த்து இந்த கசதப வந்துச்சு அப்படின்னா அது மிகும் அப்படிங்கிறாங்க. கவனமாக பார்த்துக்கோங்கப்பா. நிலைமொழி உயிரீற்று சொல்லின் பின்னாடி இந்த கசதப அப்படிங்கிற எழுத்து வந்தால் மட்டும்தான்ப்பா வல்லினம் மிகும். வேறு அந்த கசடதபர மெய்யெழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். கறி ப்ளஸ் குழம்பு அப்படிங்கும்போது ரீ அப்படிங்கிறது நமக்கு உயிரீற்று சொல், அதில் கூ அப்படிங்கிறது நமக்கு அந்த கா வரிசையில் வர்ற எழுத்து, சரிங்களா? அப்படி இருக்கும்போது அங்கே வல்லினம் மிகுந்து கறிக்குழம்பு அப்படின்னு ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்கள், பலா ப்ளஸ் சுளை அப்படிங்கும்போது லா அப்படிங்கிற எழுத்து நமக்கு உயிரீறு ப்ளஸ் அந்த சூ அப்படிங்கிறது நமக்கு இந்த சா வரிசையில் வருது. அப்படி ரெண்டும் சேரும்போது பலாச்சுளை அப்படின்னு சொல்லி அங்கே வல்லினம் மிகு. நெக்ஸ்ட் பாருங்கள், வலி ப்ளஸ் தடம் அப்படிங்கும்போது அந்த லீ அப்படிங்கிற எழுத்து உயிரீறு ப்ளஸ் நமக்கு அந்த தா அப்படிங்கிற எழுத்து தா வரிசையில் வந்திருக்கிறதுனால ரெண்டும் சேரும்போது வழித்தடம் அப்படின்னு சொல்லி அங்கே வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாட்டு ப்ளஸ் போட்டி அப்படிங்கும்போது டூ அப்படிங்கிறது உயிரீற்று சொல், அதில் போ அப்படிங்கிறது அந்த பா வரிசையில் வர்ற எழுத்தாக இருக்கிறதுனால அந்த இடத்துல பாட்டு போட்டி அப்படின்னு சொல்லி வல்லினம் மிகும், சரிங்களா? நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்கள். ஆ இ ஊ அப்படிங்கிற சுட்டெழுத்தின் பின்னும், அதாவது ஆ இ ஊங்கிறது சுட்டெழுத்து இல்லைங்களா, அதுக்கு அப்புறமும் ஏ அப்படிங்கிற வினா எழுத்துக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு எளிமையாக புரியும். ஆ இ ஊ அப்படிங்கிற சுட்டெழுத்து ஆ ப்ளஸ் கடை, ஆங்கிறது சுட்டெழுத்து இல்லைங்களா, அதுக்கப்புறம் கடை அப்படிங்கிற பொருள் வர்றதுனால ஆ அப்படிங்கிற சுட்டெழுத்துக்கு அப்புறம் தான் வல்லினம் மிகும். அப்போ ஆ வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் வல்லின எழுத்து வரும். அப்போ அக்கடை. ஈ ப்ளஸ் சட்டை அப்படின்னா ஈ சுட்டெழுத்து, அதுக்கப்புறம் வல்லினம் மிகும். அப்போ இச்சட்டை. ஊ ப்ளஸ் பக்கம் அப்படிங்கும்போது ஊ நமக்கு சுட்டெழுத்து, அதுக்கப்புறம் உப்பக்கம் அப்படின்னு சொல்லி வருது. இது இப்போ நம்ம பேச்சு வழக்கில் இல்லைப்பா, செய்யுள் வழக்கில் இந்த உப்பக்கம் அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ ப்ளஸ் பாடம் அப்படிங்கும்போது ஏ அப்படிங்கிறது வினா எழுத்துங்கிறதுனால அதுக்கப்புறம் எப்பாடம் அப்படின்னு சொல்லி வல்லினம் மிகுது, சரிங்களா? தேர்ட் கண்டிஷன் பாருங்கள். அந்த இந்த எந்த அப்படிங்கிற சொல்லுறுப்பின் பின்னாடி வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த இந்த எந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவில் அப்படின்னு வருது இல்லைங்களா, அந்தன்னு வருது இல்லைங்களா, அப்போ அந்த கோவில்னு வரும். இந்த ப்ளஸ் சட்டி அப்படிங்கும்போது இந்த சட்டி. எந்த ப்ளஸ் தோட்டம்னு வரும்போது எந்த தோட்டம் அப்படின்னு சொல்லி அந்த இந்த எந்த அப்படிங்கிற சொற்களின் பின்னாடி வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்படி இப்படி எப்படி என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அப்படி இப்படி எப்படி அப்படிங்கிற சொல்லு வந்துச்சுன்னா அதுக்கு அப்புறமும் வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. அது எப்படின்னு பாருங்கள். அப்படி ப்ளஸ் கூறினான் அப்படிங்கும்போது அந்த அப்படி அப்படின்னதுக்கு அப்புறம் அந்த இக்கு கூ அப்படிங்கிற வருமொழியில் கூ இருக்கிறதுனால அது கூக்குரிய வரிசை என்ன, அப்போ இக்கு தானே வரும். அப்போ அப்படி கூறினான் அப்படின்னு சொல்லி வரும். இப்படி ப்ளஸ் தாவினான் அப்படிங்கும்போது அப்போ தான் வந்திருக்கிறதுனால அங்கே இத்து வரும், இப்படி தாவினான் வரும்.
எப்படி சொன்னான் அப்படிங்கும்போது சோ அப்படிங்கிற அந்த இடத்துல இச்சு வரும், எப்படி சொன்னான் அப்படின்னு வரும். இது புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க. இரண்டாம் வேற்றுமை விரியின் பின் வல்லினம் மிகும். அதாவது வேற்றுமை உறுப்புகள் 8 உறுப்பு பெயர்கள் இருக்குல்லப்பா, அதுக்கு வந்து இரண்டாம் வேற்றுமை உறுப்புக்கு வந்து ஐ அப்படிங்கிறதா இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. அது வந்து வெளிப்படையாக வரும்போது வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. அதுக்குரிய எக்ஸாம்பிள் பாருங்க. பாரியை ப்ளஸ் கண்டான் அப்படிங்கும்போது பாரியை கண்டான் அப்படின்னு வரும். பொருளை ப்ளஸ் சேர்த்தான், அந்த ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு எல்லாத்துக்குமே வருது இல்லைங்களா? அப்போ பொருளை சேர்த்தான். அவனை ப்ளஸ் தடுத்தான்ங்கும்போது அவனை தடுத்தான். நிலவை ப்ளஸ் பார்த்தான் அப்படிங்கும்போது நிலவை பார்த்தான் அப்படின்னு அந்த இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வெளிப்படையாக வரும்போது வல்லினம் மிகுங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. நான்காம் வேற்றுமை உருபு கூ அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக வரும்போது அங்கேயும் வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. எனக்கு ப்ளஸ் கொடு அப்படிங்கும்போது எனக்கு கொடு. குழந்தை ப்ளஸ் சோறு அப்படிங்கும்போது குழந்தை சோறு. அவளுக்கு ப்ளஸ் தா அவளுக்கு தா. பாப்பாவுக்கு ப்ளஸ் பாட்டு அப்படிங்கும்போது பாப்பாவுக்கு பாட்டு அப்படின்னு சொல்லி அந்த கூ அப்படிங்கிற நான்காம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வரும்போது வல்லினம் மிகுந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. ஓரெழுத்து ஒரு மொழியின் பின்னாடி வந்து வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. அது வந்து அந்த கா சா தாப்பா, நீங்கள் கசத்தப்பான்னு படிச்சுக்கோங்கப்பா, அந்த எழுத்து வந்தால் மட்டும்தான்ப்பா வல்லினம் மிகும். சரிங்களா? ஓரெழுத்து ஒரு மொழி பாருங்க. அப்போ ஈ ப்ளஸ் கால், கா வந்திருக்கு இல்லைங்களா? அப்போ ஈ கால். தீ ப்ளஸ் சட்டி தீச்சட்டி. கை ப்ளஸ் தடி கைத்தடி. தை ப்ளஸ் பொங்கல் தைப்பொங்கல். இந்த மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழிக்கு அப்புறம் இந்த கசதப அப்படிங்கிற எழுத்து வந்துச்சுன்னா வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. வன்றொடர் குற்றியலுகரத்தின் பின் வந்து வல்லினம் மிகுங்கிறாங்க. வன்தொடர் குற்றியலுகரம் தெரியும்லப்பா, அந்த கசட தபர அப்படிங்கிற எழுத்து வந்து குசுடு துபுரு அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி வர்றதுக்கு பேர் தான் வன்தொடர் குற்றியலுகரம். அப்படி அந்த வன்தொடர் குற்றியலுகர சொல்லுக்கு அப்புறம் வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க. கொக்கு ப்ளஸ் கால் அப்படிங்கும்போது அங்கே நமக்கு கொக்கு கால், ஏன்னா கொக்கு அப்படிங்கிறது கூக்கு முன்னாடி இக்கு, அப்படி கூங்கிறது நமக்கு குற்றியலுகர சொல், அதுக்கு முன்னாடி இக்கு அப்படிங்கிற வன்தொடர் எழுத்து வந்திருக்கிறதுனால அந்த இடத்துக்கு பின்னாடி நமக்கு வல்லினம் மிகுது, கொக்கு கால் அப்படிங்கிறது தான் சரியாக வருங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இகர ஈற்று, இகர ஈற்றுக்கு வந்து செய்து அப்படிங்கிற எச்சத்தின் பின்னாடி வந்து வரும் வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. அது பாருங்க. ஓடி ப்ளஸ் போனான் அப்படின்னு வரும்போது டி அப்படிங்கிறதுல இட்டு ப்ளஸ் இ அப்படின்னு சொல்லி பிரிப்போம் இல்லைங்களா? அப்போ அந்த இ அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கிறதுனால அதுக்கப்புறம் ஓடி போனான் அப்படின்னு சொல்லி நமக்கு அங்கே வந்து வல்லினம் மிகுந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. அகர ஈற்று, அகர ஈற்று செய என்னும் எச்சத்தின் பின் வல்லினம் மிகும். அதாவது அகர ஈற்றாக இருந்தாலும் அதுக்கப்புறம் இகர ஈற்று அகர ஈற்று இது ரெண்டுக்குமே அப்புறம் வந்து வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. அது பாருங்க. பாட ப்ளஸ் கேட்டேன் அப்படின்னு இருக்கு. பாடல அந்த டா எடுத்தீங்க அப்படின்னா இட்டு ப்ளஸ் ஆ அப்படின்னு சொல்லி வரும். அப்போ பாட கேட்டேன். தேட ப்ளஸ் சென்றால் அப்படிங்கும்போது தேட சென்றால். பாட ப்ளஸ் தெரியுமா அப்படிங்கும்போது பாட தெரியுமா. ஓட ப்ளஸ் பார்த்தான்ங்கப்ப ஓட பார்த்தான். அப்படியே அந்த ஆ அப்படிங்கிற எழுத்து அங்கே வந்திருக்கிறதுனால அதுக்கப்புறம் வந்து வல்லினம் மிகுங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. சால தவ என்னும் உரிச்சொற்களின் பின்னாடி வந்து வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. இதில் பாருங்கள். சால ப்ளஸ் பசித்தது. சால அப்படிங்கிறது உரிச்சொடரை வந்திருக்கிறதுனால பசித்தது அப்படின்னா அந்த பாவுக்கு நம்ம வல்லின எழுத்து என்ன பண்ணும்? இப்பு. அப்போ சால பசித்தது. தவ ப்ளஸ் சிறந்தது அப்படிங்கிற தவச்சிறந்தது அப்படின்னு வரும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் முன்னாடி வந்து வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமும் வந்து வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் தெரியும்லப்பா, ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம், ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் தான் பெயரச்சம். அந்த பெயரச்சத்தில் அந்த ஈறு கெட்டு போய் இருந்துச்சுன்னா அதான் ஈறுகட்ட பெயரச்சம். இப்போ பாருங்க. காணா ப்ளஸ் கண்கள் காணா கண்கள். கேளா ப்ளஸ் செவி கேளா செவி. ஓடா ப்ளஸ் தேர் ஓடா தேர். இந்த மாதிரிலாம் வந்து ஈறுகட்ட எதிர்மறை பின்னாடி வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாரா ப்ளஸ் பூ நாரா பூ அப்படின்னு சொல்லி வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். வல்லினம் மிகா இடங்கள். இதை வல்லினம் மிகா இடங்களில் தனியாக ஒரு வீடியோ பார்ப்போம்ப்பா. ரெண்டையுமே நம்ம சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ரெண்டையும் பிரித்து பார்த்துட்டோன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இப்போ வல்லினம் மிகு இடங்கள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்னென்ன கண்டிஷனில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நிலைமொழியில் உயிரீற்று சொல்லுக்கு பின்னாடி வந்து கசதப அப்படிங்கிற எழுத்து வந்துச்சுன்னா வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஆ இ உ அப்படிங்கிற சுட்டெழுத்துக்கு பின்னும் ஏ அப்படிங்கிற வினா எழுத்துக்கு பின்னும் வந்து வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த இந்த எந்த அப்படிங்கிற சொல்லுறுப்புக்கின் பின் வந்து வல்லினம் மிகும். அப்படி இப்படி எப்படி அப்படிங்கிற சொற்களின் பின் வந்து வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை விரியில் வந்து வல்லினம் மிகும். அதாவது இரண்டாம் வேற்றுமை வெளிப்படையாக வந்துச்சுன்னா வல்லினம் மிகும். அதே போல் நான்காம் வேற்றுமை உருபு வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழியில் வந்து கசதப அப்படிங்கிற எழுத்து வந்துச்சு அப்படின்னா வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகும். இகர ஈற்று எச்சத்தின் பின்னாடி வல்லினம் மிகும். அகர ஈற்று எச்சத்தின் பின்னாடியும் வல்லினம் மிகும். சால தவ அப்படிங்கிற உரிச்சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கு முன்னாடி வந்து வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. இந்த வல்லினம் மிகும் இடங்கள் உங்களுக்கு சந்திப்பில் எழுதும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படும்ப்பா. நீங்கள் கவனமாக இந்த ரூல்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எளிமையாக இதில் 1 மார்க் எடுத்துடலாம். ப்ளஸ் கான்செப்டாக கேட்டாலுமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.